எனக்கு ரொம்ப கிறக்கமா இருக்கு. என்னடி? இல்ல மயக்க வரதுக்கு முன்னாடி வீடு போய் சேரணுதா. ஆத்தா மேல ரொம்ப அக்கறைதான். ஒழுங்கா வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வந்து தோல. சிரிச்சுக்கிட்டே நின்னு அவன்கிட்டயே சிக்கிக்காத. மாமை மாமை குதிரை ஏறலாமா? ஏண்டி உங்க ஆத்தா தான் இவ்வளவு நேரம் புலம்பிட்டு போச்சுல, புத்தி இல்லையா உனக்கு? இல்ல எப்ப குதிரை ஏறலாம்? குதிரை ஏறி விளையாடுறதுக்கு நம்ம என்ன சின்ன பிள்ளைங்களா? நாங்க தான் உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கு ஆகாதுன்னு அறுத்து கழுவிட்டு உட்காந்துருக்கோம்ல. என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? மசிவனாகிறிய ஏயா என்ன பார்த்தா உனக்கு எதுவுமே தோணலையா? யோ ஆண்டவன் எல்லா பொண்ணுங்களுக்கு வச்ச மாதிரி எனக்கும் எல்லாமே அழகா தான் வச்சிருக்கான். 2 கண்ணு, 2 காது, ஒரு மூக்கு, ஒரு வாயி, 2 எப்பா உன் குதிரை ஒண்ணு ஆத்தங்கர பக்கம் வேற ரூட்ல ஓடிங்குது. டேய் மண் குதிரை எப்படா ஓடும்? ஓடுதே. நம்மள ஆள விடு. ஓனா எண்ணி பாத்துக்க. யாரா எடுத்து போறது? சேச்சா நானே எட்டப்ப பரம்பரையா காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனா உன் குதிரை ஒண்ணு ஓடுது. யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டியா? வந்து வச்சுக்க. யோ அந்த ஆளை எப்படியாவது அசத்தி குதிரை ஏறலான்னு பார்த்தா இப்படி குதிரை ஓடுது அது ஓடுது சொல்லி காரியத்தை கெடுத்துட்டியே புலி மூட்டை. நினைச்ச இந்த களவாணி வேணாலும் உன்னை தவிர வேற யார் பண்ணுவானு? குடு குடியானா? சொந்த வீட்டுல குதிரை திருடுறிய வெக்கமா இல்ல உனக்கு? எதுனா திருட்டு? இது என் உரிமைடா. சொந்த வீட்டுல திருடுறது உரிமை, ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு இருக்கிறது உரிமை, சீட்டாடிட்டு வெட்டித்தனமா ஊரை சுத்திட்டு இருக்கியே அது உரிமையா? மூஞ்ச பாரு, உனக்கு புள்ளையா பிறந்ததுக்கு எருமைக்கு பிறந்திருக்கலாம், பாலாவது கொடுத்துருக்கோம். அதுதான் உங்க ஆத்தா கொடுத்தால, அது பத்தாதா? சரிங்கண்ணே, ஒரு 10 ரூபாயாவது கூட அப்படியே அதை ரம்மி ஆடி 100 ரூபாய் ஆகிடுறேன். ரவைக்கு வந்து செட்டில் பண்ணிடுறேன். விடியா வெக்கம் சூடு சொரணை எதுவுமே இல்ல. எதுக்கு அதெல்லாம்? ஏனுமானே நம்ம வீட்டுல அலமாரி அஞ்சரை போட்டு மிளகா பானை நெல்லு குதிரை எத்தனை ஐட்டங்கள் இருக்கு. அதுல எல்லாம் எங்காவது கொண்டு போய் வைக்காம இது என்ன அசிங்கமா அன்றவால வச்சிருக்கீங்க? அப்ப மேல அம்பட்டு நம்பிக்கை. இந்தா புடி வைடா வையே. டேய் கோமணத்தையே ஒரு வீட்டான ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களே, அது உண்மையிலேயே வாழ்க்கையில் நடக்க போகுது. கையில காசு வந்தவொடனே சவுண்ட் ஜாஸ்தி ஆகுதா? உன்னை எல்லாம் புடிச்சு உள்ள வைக்கணும், அப்பதான் புத்தி வரும். ஏன் இந்த கசகசிங்க என்ன டேய்? அரசாங்க அச்சடிச்ச நோட்டு அண்டர்வார்க்குள்ள வச்சு அசிங்கப்படுத்தணும், உன்னை உள்ள வைக்கணும்டா. நீ என்ன மிரட்டுற? நீ டேய் கோய்தா கையூட்டு போடுறாதீங்கடா.